நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தந்தார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமென். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றார். உங்களுக்கு முன்னே போகிறார். ஆமென். எல்லா பயத்தையும் எல்லா கலக்கத்தையும் நீக்குகிறார். சமாதானம் தருகிறார். ஆமென். பயத்தை நீக்குகிறார், கலக்கத்தை மாற்றுகிறார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, நான் இன்னைக்கு கரெக்டா பிரதர் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாம் டைப் பண்ணி அப்படி நம்ம 12 மணி ஆச்சுன்னா குரூப்ல வசனம் போடணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதே வசனமே ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். நான் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 28, மத்தேயு 28. ஸ்தோத்திரம். கல்லை தள்ளிட்டாரு, கல்லுக்கு மேல உட்கார்ந்துட்டாரு. ஆனா ஒண்ணு சோதரம். 5வது வசனம், பயப்படாதிருங்கள். நான் அதை வாசித்துட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நான் நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்போ யாரும் இயேசுவை தேடல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்ட்டு. இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை யாராவது தேடுறீங்களா? இல்ல, இல்லையா? அவர் உயிர் தெழுது. அன்னைக்கு அவங்க கல்லறையில போய் நின்னாங்க. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நம்ம இப்ப எங்க இருக்கோம் சொல்லுங்க. சிலர் கல்லறையில இருக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும். ஆமா, சோத்திரம். இப்ப எங்க இருக்கீங்க? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, எங்க இருக்கீங்க? இங்க தானே இருக்கீங்க, சர்ச்சில் தானே இருக்கீங்க. ஆமா, சோத்திரம். கல்லறையில இல்லையே. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் அந்த ஸ்திரீகள் கல்லறையில போய் நின்னாங்க. அதனால நீங்க இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அச்ச இடத்தை வந்து பாருங்க. சீக்கிரமாய் போங்கள். இப்போ இதுதான் உங்களுக்கு செய்தி. ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா டக்கு எழும்புங்க பாப்போம். ஸ்தோத்திரம். சீக்கிரமா என்ன செய்யணும்? ஆமா. எங்க போக போறீங்க? காபி குடிக்க போறீங்களா? மிக்சர் சாப்பிட போறீங்களா? ஸ்தோத்திரம். எங்க போறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சொல்லுங்க. எழும்புங்க. வீட்டுக்கு போக விருப்பம் இல்லையா? பாருங்களா, நம்ம பிள்ளைகள் பாஸ் என்ன 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு ஆவலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு அப்படி தூக்கி விடுங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகலாம். சரியா? ஸ்தோத்திரம். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல்லறையில் அல்ல, உயிரோட தானே இருக்கும். சத்தமா சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சீக்கிரமா போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆமென். இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இயேசு உயிரோட இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு கருவியாக தேவன் பயன்படுத்தின மார்ட்டின் லூத்தர், அவர் கன்னத்துல கை வச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாராம். அவருடைய மனைவி உடனே சில இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் பரதா போடுவாங்க பார்த்தீங்களா, கருப்பா. அப்படி நேற்று ராத்திரி நான் பயந்துட்டேன். தோத்திரம். ஆமா, நேற்று ராத்திரி நம்ம செண்டம்மா விட்டுட்டு வந்தோம்னா ராத்திரி ஆஸ்பத்திரியிலிருந்து வர கருப்பாட்டு சில உருவங்கள் ரோட்டில் அலையுது. அதுக்கப்புறம் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இந்த சகோதரிகள் தான் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். தோத்திரம். அல்லேலூயா. தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஆகா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்து சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி அந்த அம்மா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிற்காங்க. தோத்திரம். செண்டம்மா ஒரு மாதிரி கருப்பாதான் வந்து நிக்காங்க. தோத்திரம். சிலருக்கு அப்படி கருப்பு ட்ரெஸ் போட்ட உடனே அங்க ஜெர்மன்ல அங்க என்ன அர்த்தம்னா, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டா யாரும் இறந்துட்டாங்க, அடக்க ஆராதனைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க, இறந்ததுனால அடக்க ஆராதனைக்கு போறவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்களா. சோத்திரம். இவர் கேட்டிருக்காரு உடனே, என்னம்மா நீ கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா, யார் இறந்துட்டா? அந்த அம்மா சொன்னாங்க, மரியாதைக்கு மகன் இறந்துட்டாரு. சோத்திரம். இவரு மரியாதைக்கு மகனா? அவர் சாகல, அவர் உயிரோட இருக்கிறாரு.
சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு. அவன் என் மரியாதைக்கு மகன் சாகல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இப்ப அந்த அம்மா கேட்டாங்களா, அப்ப எதுக்கியா நீர் கண்ணத்துல கை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறது? புரியுது? இப்போ கை தட்ட மாட்டீங்களே. இது புரியுது நினைக்கிறேன். மரியாதைக்கு மகன் கல்லறையிலிருந்து உயிரோட எழுப்பிட்டாருன்னா, உயிரோட இருக்கிறாருன்னா, நீ ஐயா கண்ணத்துல கை வச்சுட்டு இப்படி பாவம் போல உட்கார்ந்துட்டு இருக்கா? இன்னும் 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 புரிஞ்சுன்னா அவர் உயிரோட இருக்கிறார்னா நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு உயிரோட இருக்கிறாரு, இயேசு உயிரோட இருக்கிறாரு. நீங்க நம்பினவங்க எல்லாம் அவுட் ஆகிருக்கலாம், நீங்க நம்பின எல்லாம் அவுட் ஆகிருக்கலாம். ஆனா இயேசு உயிரோட இருக்கிறாரு, இயேசு உயிரோட இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்க வலது கையை பிடிச்சு தட்டி எழுப்பி, மரித்தேன், மரித்தது உண்மை, மரித்தது உண்மை, ரத்தம் சிந்தி மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனா இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமென். இன்னைக்கு அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் சொல்லுங்க. சில சீசர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு, சில சீசர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சில சீசர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சில ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சில அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சில ஊழியக்காரர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, நிறைய விசுவாசிகளுக்கும் தெரிய மாட்டேங்குது, நிறைய சொந்தக்காரனுக்கும் சொக்காரங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி. ஆமென். சொல்ல வேண்டியது யாருடைய வேலை தெரியுமா? உங்க வேலை. உங்களுக்கு தெரியுங்களா? யாருக்காவது தெரியாம இருக்கா இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு? தெரியாம இருந்தா இப்ப தூக்கி எடுத்து ஒரு குலுக்கு குலுக்கி சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. பக்கத்துல இருக்க ஷோல்டரை பிடிச்சி ஒரு குலுக்கு குலுக்கி சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. நீ பேய்க்கு பயந்தானே உயிர்த்து போகாம இருக்கா? சொல்லுங்க, பேய்க்கு பயந்தானே முட்டை வலி, கை வலி வந்தா, கால் வலி வந்தா, அந்த பேய் அந்த மூலையில் இருக்குது ஏதோ பண்ணிடுன்னு பயந்துட்டு இருக்கல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இயேசு உயிரோட இருக்கிறாரு. இயேசு, இயேசு, இயேசு உயிரோட இருக்கிறாரு. பயப்படாம போ. பக்கத்துல கையை பிடிச்சி ஒரு குலுக்கு குலுக்கி சொல்லுங்க, குலுக்கணும். ஹாப்பி ஈஸ்டர். 4 பேருக்காவது சொல்லுமா ஹாப்பி ஈஸ்டர்? ஏன் சொல்லுங்க, ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க ஹாப்பி ஈஸ்டர். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, இயேசு உயிரோட தான் இருக்காரு, இயேசு உயிரோட தான் இருக்கிறாரு. 4 பேருக்காவது சொல்லு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க சொன்னா மரித்தவர்கள் எழும்புவார்கள். நீங்க சொன்னா, ஏன்னா நாம் மரித்தவர்களாக இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை இயேசு உயிர்த்தெழும் போது அவரோடு கூட உயிர்த்தெழும்படி செய்தார். இது வழக்கமாய் சொல்லலாம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். இயேசு மட்டும் உயிரோட எழும்பல, நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிறோம். சொல்லுங்க, நானும் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். நானும் உயிரோடு எழுதிதான் வந்திருக்கிறேன். நானும் மரித்தவனாய் இருந்தேன், பாவத்துல மரித்தவனாய் இருந்தேன், அக்கிரமத்துல மரித்தவனாய் இருந்தேன். இயேசு என்னை உயிரோடு எழுப்பினார். இயேசுவோடு கூட தேவன் என்னை உயிரோடு எழுப்பினார். அன்று இயேசுவை மரித்தோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருந்தார். உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறாரா? இயேசுவை மரித்தோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார்களா? அவர் உங்களை கொண்டு நிறைய மரித்தவர்களை எழுப்ப போறார். எசேக்கியேல் போய் பேசினார். எசேக்கியேல், நீ போய் பேசு. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அது செத்து போய் அழுவி நாரி நாற்றம் எடுத்து சோத்திரம் ஊறி போய் உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள். எசேக்கியேல், நீ போய் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார்.
அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் பிரேத குழிகளை திறப்பார். உங்க பிரேத குழிகளில் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவார். நீங்க பிரேத குழிகள் இருந்தாலும் பிரேத குழிகள் உள்ள இருக்கிற உங்களை அந்த பிரேத குழிகளை திறந்து அங்கிருந்து அவர் வெளிப்பட பண்ணுவார். அப்படிப்பட்ட வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போது வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவோ இந்த வார்த்தையை நீங்க போய் சொன்னால் மரித்தவர்கள் எழுப்புவார்கள். மரித்தவர்கள் எழுப்புவார்கள். நான் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ஈஸ்டர் இந்த இன்மையிலிருந்து பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் 50 நாட்கள் மரித்தவர்கள் எழுப்பக்கூடிய நாட்கள். ஆமென். இந்த 50 நாள் நீங்க யாருக்கெல்லாம் போய் இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுகிறீங்களோ அத்தனை பேர் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். மரித்தவர்கள் எழுப்புவார். பாவத்தில் மரித்தவர்கள் எழுப்புவார். அக்கிரமத்தில் மரித்தவர்கள் எழுப்புவார். சாபத்தில் மரித்தவர்கள் எழுப்புவார். யாருடைய மரித்தவர்கள் எழுப்புவார். உங்களை கொண்டு எழுப்புவார். உங்களை கொண்டு கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆண்டவரை பத்தி சொல்ல போறேன்னு சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை நான் சொல்லுவேன். அவன் கரவலத்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் சொல்லுவேன். நீ போய் சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க. நீ சொல்லாட்டா யார் சொல்லுவா? இயேசு உயிர்த்தெழுந்தது உனக்கு தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லாட்டா யார் சொல்லுவா? அவன் புறப்பட்டு போங்கள். இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கு அவன் சுவிசேஷத்தை சொல்லுங்க. உலகம் புறப்பட்டு போய் படைப்புக்கெல்லாம் செய்து அறிவியுங்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் முறை நான் சொல்லுவேன். என்னை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.